கூட்டம் கூட்டமாக ஓபிஎஸ் அணியில் இணையும் அதிமுகவினர் அதிர்ச்சியில் எடப்பாடி. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தற்போது மாற்று கட்சியை தேடி போகக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறார். அதிமுக என்றைக்குமே எவருக்குமே அடிமைப்பட்டது கிடையாது. ஆனால் இன்று மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவிற்கு அடிமையாகத்தான் அதிமுக இருக்கிறது. ஒரு காலத்திலே பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் தான் அதிமுக தோல்வியை தழுவியது. இனிமேல் அதிமுக பாஜக கூட்டணி இல்லை அப்படி சொல்லி முடிவு எடுத்ததுமே அதிமுக தொண்டர்கள் அனைவருமே தீபாவளியை போன்று வெடிகளை வெடித்து பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை கொடுத்தும் கொண்டாடினார். இப்ப அந்த நபர்கள் புறம் எங்கே போவார்கள் அப்படின்னு பார்த்தா வழிகள் எதுவும் கிடையாது. அதற்கு ஏற்பதான் அமித்ஷா அவர்களும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி ஒற்று போய் தற்போது அதிமுக பாஜக கூட்டணி என்ற நிலைப்பாடுக்கு வந்துட்டாங்க. இப்ப பாஜகவை எதிர்த்த நபர்கள், அதாவது எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை கேட்டு பாஜக எதிர்த்த நபர்கள் பூராமே அதிமுகவிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி வெளியேறி எங்கே செல்வது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஆளும் கட்சியான திமுகவிற்கு போவதற்கு பதில் நம்முடனே பயணித்து இன்று வரைக்கும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஓபிஎஸ் அணியில் இணைந்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவுகளை எடுத்திருப்பதாக செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினமே ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சியை தொடங்க இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் வெளிவந்ததுமே நேரடியாக அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் நிறைய பேர் ஓபிஎஸ்ஐ ரகசியமாக சந்திப்பு நடத்தி பேச்சுவார்த்தையும் நடத்தி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி எடப்பாடி பழனிசாமி தரப்பு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.